அந்த வீட்டிற்குள் குடியேறியவர்கள் சில நாட்களிலேயே அந்த வீட்டை விட்டு உயிருடன் வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஏன்? அவர்கள் உண்மையில் அங்கு என்ன பார்த்தார்கள்? 4வது நாள் இரவு மீண்டும் 3:15 மணி. கடிகாரம் அடித்த அதே நொடியில் ஜார்ஜின் கண்கள் சட்டென திறந்தன. இந்த முறை அவருக்கு தெளிவாக கேட்டது. மேல் மாடியில் யாரோ கனமான காலனியுடன் நடப்பது போல. அவர் மெதுவாக மாடிப்படியில் ஏறினார். ஒவ்வொரு படியிலும் அவரது மூச்சு சத்தம் மட்டும். மேலே சென்றதும் அமைதி, யாரும் இல்லை. ஆனால் கடைசி அறையின் கதவு மெதுவாக தானாக என்று திறக்கத் தொடங்கியது. அறைக்குள் எதுவும் இல்லை. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே இருட்டில் 2 சிகப்பு நிற கண்கள். அவை அசையாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. அடுத்த கணம் அவை மறைந்து விட்டன. மறுநாள் அவர்களின் மகள் அமைதியாக சொன்னார், நேற்று இரவு ஜோகித் வந்திருந்தான் என்று. அந்த இரவு வீட்டின் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சமையல் அறையிலிருந்து இருவர் சண்டையிடுவது போல மெதுவான குரல்கள். அங்கே ஓடிச் சென்று பார்த்தனர். அங்கே யாரும் இல்லை. குரலும் நின்றுவிட்டது. திருப்பிச் செல்ல முயன்ற போது பின்னால் குழந்தை சிரிக்கும் சத்தம். அவர்கள் திரும்பி பார்த்தனர். மீண்டும் வெறும் அமைதி. ஒரு நாள் ஜார்ஜ் கண்ணாடி முன்பு நின்றிருந்தார். அப்போது அவரது கழுத்தின் பின்னால் யாரோ மெதுவாக சூடான மூச்சு விடுவது போல உணர்ந்தார். அவர் சட்டென திரும்பினார். யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் அவர் மட்டும் இல்லை என்று ஒரு கணம் தோன்றியது. மீண்டும் பார்த்தபோது அது மறைந்து விட்டது. அடுத்த இரவு வீடு முழுவதும் கதவுகள் தானாக அடிக்க ஆரம்பித்தன. ஜன்னல்கள் அதிர்ந்தன. மேலிருந்து கனமான பொருட்கள் இழுக்கும் சத்தம். குழந்தைகள் பயத்தில் அப்போது வீட்டின் தலைவி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இப்போதே போகலாம். அவர்கள் ஆடைகள் கூட எடுத்துக்கொள்ளாமல் அந்த வீட்டை விட்டு இரவோடு இரவாக வெளியேறினர். அவர்கள் மீண்டும் அந்த வீட்டுக்குள் ஒருபோதும் திரும்பவில்லை. ஆனால் இத்தோடு இந்த கதை முடியவில்லை. அந்த குடும்பம் கூறிய அனைத்தும் உண்மையா அல்லது உலகையே ஏமாற்றிய மிகப்பெரிய ஹரார் கதையா? பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரித்தவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டனர். அது என்ன? அடுத்த பகுதியில்.